நிறுத்து. ஒரு கேள்வி. உன் வாழ்க்கையில் உன்னை அதிகம் தோற்கடித்தவன் யார்? பிறர் இல்லை, நீயே. சாணக்கியன் சொன்னான், பகை வெளியில் இல்லை, அறிவில்லாத மனமே மிகப்பெரிய பகை. இதற்குப் பெயர்தான் செல்ஃப் சப்வர்ஷன். நாமே நம்ம வாழ்க்கையை நாமே கெடுப்பது. தாமதம், தேவையில்லாத கோபம், அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்வது. இது விதி இல்லை, இது மனக்கட்டுப்பாடு இல்லாமை. அப்போ தீர்வு என்ன? எமோஷனல் காம்பிடன்ஸ். அதாவது உணர்ச்சியை அடக்குவது இல்லை, உணர்ச்சியை ஆளுவது. ஒரு உதாரணம். வாடகை கட்டல, நோட்டீஸ் வந்தது. கோபம், பயம், அவமானம். பொதுவா நாம என்ன செய்வோம்? காரணம் சொல்லுவோம், தப்பிக்க பார்ப்போம், பிறரை குறை சொல்லுவோம். ஆனா சாணக்கியன் வழி வேறு. இந்த நிலை ஏன் வந்தது? ஏன் செயலே இதற்கு காரணமா? இங்குதான் வளர்ச்சி ஆரம்பிக்கும். 3 ஆயுதங்கள். 1. மௌனம். உடலை அமைதிப்படுத்து, மனம் தெளிவாகும். 2. ஆழ்ந்த ஆய்வு. நான் ஏன் இப்படி செய்றேன்? 3. எழுத்து. எழுது. காகிதம் பொய் சொல்லாது. கெட்ட எண்ணம் வந்தா அதை தள்ளாதே, அதை புரிந்து கொள். இந்த எண்ணம் என்ன சொல்ல வருது? புரிந்தவுடன் அந்த எண்ணம் சக்தி இழக்கும். மனத்தை வென்றவன் உலகத்தை வெல்வான். உன் எதிரி நீயாக இருக்கலாம், ஆனா உன் மீட்பும் நீயே. மனத்தை ஆளு, வாழ்க்கை உன்னிடம் சரணடையும். இந்த வீடியோ உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன நல்ல மாற்றத்தை கொடுத்திருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஷேர் பண்ணுங்க. இப்படிப்பட்ட வாழ்க்கையை மாற்றும் கதைகள், மோட்டிவேஷன் வீடியோஸுக்கு மாத்தி யோசி லைஃப் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மாத்தி யோசி, வாழ்க்கை லேசாகும்.